பேசும்படிக்கு உணர்த்தப்பட்டதனாலே இன்றைக்கு வாக்குத்தத்த வசனத்தை பேசுகிறேன். அது ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வரை உள்ள வசனங்களில் இருக்கிறது. கர்த்தர் நமக்கு என்ன சொல்ல இருக்கிறார் என்றால், இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். 17ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 41:11. சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். நம்மை கைவிடாத ஒரு கர்த்தர் எந்த நேரத்திலே நாம் அவரிடத்திலே கூப்பிட்டாலும் அவர் செவி கொடுக்கிறார், பதிலளிக்கிறார். இந்த வசனம் எந்த பின்னணியத்திலே சொல்லப்பட்டது என்று சொன்னால், யூதா ஜனங்கள் பாபிலோனின் சிறையிருப்பிலே இருந்து முறையிட்டு தேவனை நோக்கி கூப்பிட்டு அவர்கள் சிறையிருப்பிலிருந்து திரும்பி எருசலேமுக்கு திரும்பி வருகிற நாட்களிலே அவர்களுக்கு தேவையான ஒன்றும் இல்லாதிருந்தது. தண்ணீர் வசதி இல்லை, உணவுப் பொருட்கள் இல்லை, தாகத்தால் வறட்சி, கொண்டு வந்த தண்ணீர், அதுபோல் அவங்களுடைய தொட்டி எல்லாம் தண்ணீர் நிற்காத தொட்டிகள், இப்படிப்பட்ட கஷ்டங்களின் மத்தியிலே அவர்கள் தாகத்தால் வறண்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். அப்போ தேவன் என்ன சொல்கிறார்? அவர்களுக்கு நான் செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். எந்த தேவனுடைய பிள்ளைகள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் அவர்களை நடத்துகிறார். இந்த ஜனங்கள் எப்போதும் அவர்களுக்கு கீழ்ப்படியவில்லை. அநேகர் தூரம் போனவர்கள் என்றாலும் அவரை கூப்பிடும் போது தேவன் அவர்களுக்கு பதில் கொடுக்கிறார். இதே போலதான் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே செங்கடல் கடந்து போகும்போதும் அவர்களுடைய தேவைகளை சந்தித்தார். கண்மலையை பிளந்து தண்ணீர் கொடுத்தார். மன்னா, காடை போன்ற பொருட்களை கொடுத்து அவர்களை போஷித்தார். இதே தேவன் இந்த சிறையிருப்பிலிருந்து அவர்களுக்கு வரும்போது தேவன் வாக்கு பண்ணுகிறார். என்ன என்றால், இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிட மாட்டேன். எப்படி செய்வேன்னா 18வது வசனம், உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளும் ஆக்கி வனாந்தரத்திலே கேதுரு மரங்களையும் சித்தியும் மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு அவாந்திர வெளியிலே தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். அவர்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் நான் கொடுக்கிறவர் என்று சொல்லி வாக்கு பண்ணினார். ஒரு சில காரியங்களை மட்டும் நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த தீர்க்க தரிசனம் அன்றைக்கு யூதா ஜனங்களுக்கு நிறைவேறிற்று. தேவன் அவர்களோடு கூட இருந்து வழி நடத்தினார். இன்றைக்கு நமக்கு என்ன என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து ஜீவ நதி, அவர் ஜீவ தண்ணீரை தருகிறவர். அது சங்கீதம் 36 சங்கீதம் 36 8 9 வசனங்களை வாசிக்கிறேன். சங்கீதம் 36 8 9 வசனம். உமது ஆலயத்திலுள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறேன். தேவன் நமக்கு பேரின்ப நதி. ஆலயத்தின் சம்பூரணம் என்று சொல்லும்போது ஆத்துமாவை திருப்தியாக்குகிறது. ஆத்துமாவை திருப்தியாக்க வேற எந்த இடத்திலையும் முடியாது. தேவ பிரசன்னத்திலே, தேவனுடைய ஆலயத்திலே தான் அந்த திருப்தி உண்டாகும். அதுதான் பேரின்ப நதி.
நாம் பரிசுத்த ஆவியினாலே நிரம்பும் போது கிடைக்கிறதான அந்த நிறைவு அது என்ன செய்கிறது? தாகத்தை தீர்க்கிறது. இந்த உலகத்தின் தண்ணீரானாலும் சரி, உலக உணவானாலும் சரி, அந்த நேரத்துக்கு தான். அதன் பின்பு நமக்கு அடுத்தது தாகமும் பசியும் உண்டாகும். இது இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் என்றால், யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே 37 வாசிக்கிறேன், நடுவிலேருந்து வாசிக்கிறேன். இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தான் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அவர்களுக்கு ஊற்றப்படவில்லை. அன்றைக்கு இயேசு மனிதனாய் இந்த உலகிலே வாழ்ந்தபோது இதை சீசர்களுக்கு அறிவித்தார். இதே வசனம்தான் தீர்க்க தரிசன புஸ்தகங்களிலே பல இடங்களிலே, ஏசாயா, எரேமியா மற்றும் பல தீர்க்க தரிசன புஸ்தகங்களிலே சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நாம் வாசித்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரத்திலும் இதைத்தான் முன்குறிக்கப்பட்டிருக்கிறது. என்ன? இயேசு கிறிஸ்து வருவார், அவர் ஜீவ நதி, அவர் பேரின்ப நதி என்று சொல்லப்படுகிறது. சங்கீதம் 84 சொல்லப்படுகிறது. சங்கீதம் 84 5வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். சங்கீதம் 84:5 உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுவார்கள். கர்த்தருக்கு முன்னுரிமை கொடுக்கிறவர்கள், கர்த்தரை துதிக்கிறவர்கள், கர்த்தருடைய காரியமாக நிற்கிறவர்கள் கர்த்தரிலே பலனடைவார்கள். அவர்களுக்குள்ளே செம்மையான வழி இருக்கும். தேவையற்ற வழிகள் அவர்களுக்குள்ளே குடிகொள்ளாது. அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து, அழுகையின் பள்ளத்தாக்கு என்று சொல்லும்போது பொருளாதார நெருக்கடி, உலக பிரகாரமான தேவைகளின் நாள் வருகிற கஷ்டங்கள், அதுபோல ஆத்துமாவிலே நமக்கு பலன் இல்லாவிட்டால் எதுவுமே சரியாயிடாது. அதற்கும் கர்த்தரிடத்திலே நெருங்கினால் மட்டுமே, அவருடைய பிரசன்னத்திலே நெருங்கினால் மட்டுமே உண்டாகிறது. இதுக்கெல்லாம் அழுகை ஜெபம் பண்ணுகிறது. நொறுங்குண்ட இருதயத்தோடு ஜெபம் பண்ணது மட்டுமல்ல, நம்முடைய இந்திய தேசத்துக்காக ஆனாலும் சரி, உலக நாடுகளின் மீட்புக்காக ஆனாலும் சரி, இயேசு தம்முடைய ஜீவனை தந்து விட்டார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து ஜீவிக்கிறார். என்றாலும் தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகள் இந்த அழுகையின் பள்ளத்தாக்கை நீரூற்றாக்கி கொள்ள வேண்டும். இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிற சம்பவங்கள் தேவனுடைய நீதிக்கு புறம்பானது. அதிலே தேவ நீதி விளங்க வேண்டுமென்றால் நம்மை போன்றவர்கள் மௌனமாயிருக்க வேண்டிய காலம் அல்ல. கர்த்தருக்காக அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து தேவ நதி பாயும்படியாக, பேரின்ப நதி ஊற்றப்படும்படியாக, தொடர்ந்து செயல்படும்படியாக, இயேசு சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின் மகிமை இந்த நாட்களில் செயல்படும்படியாய், யார் ஒருவர் கர்த்தருடைய நாமத்துக்கு விரோதமாய் செயல்பட்டாலும் ஆமென், காரியங்களை மாறுதலாய் பண்ணுகிற கர்த்தர், ஜெயம் தருகிறவர். நமக்கு தாகம் இருக்கிறது. என்ன தாகம்? எல்லா வித தாகம். இப்ப பேசினதான எல்லா தாகம். இந்த நிலையில அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து கர்த்தர் இதை செய்வீர், இது தேவனால் கூடும், இந்த காரியம் கர்த்தரால் ஏற்படுத்த முடியும். காரணம், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். என்ன? தண்ணீர் கிடையாத நிலையில நாவு வரலும் போது அவர்களுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணினதுதான் என்னது? தண்ணீர் அவர்களுக்கு கொடுப்பேன். அந்த தண்ணீர் எப்படிப்பட்ட தண்ணீர் என்று
ஏசாயா 41 நான் வாசித்தோம். 41:17 சிறுமையும் எளிமையுமானவர்கள். சிறுமையும் எளிமையும் எப்படி வருகிறது? நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு தஞ்சமே இல்லை, புகலிடமே இல்லை, தேவையில் இருக்கிறோம் என்று இருக்கும்போது நாவு தாகத்தால், எல்லா நிலைகளிலும் உள்ள தாகம், ஆத்தும தாகம், ஆவிக்குரிய தாகம் இருக்கும்போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். இன்றைக்கு நாம் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு கர்த்தர் செவி கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். அவர்களுக்கு நதியை உண்டு பண்ணுவேன். தண்ணீர் இல்லாத இடத்திலே தண்ணீர் கிணறுகள் எல்லாம் உண்டாகும். மரங்கள் செடி கொடிகள் எல்லாம் செழிப்பை உண்டாக்கும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆமென். நம்முடைய புலம்பலுக்கு தகுந்தபடியான ஆனந்த களிப்பு உண்டாக பண்ணும் என்று சங்கீதம் 30:11 சொல்லப்படுகிறது. இன்றைக்கு சில நிமிடங்கள் நம்முடைய காரியங்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். இணைந்து நாம் ஜெபம் பண்ணுகிற ஜெபம் பெரிய வெற்றியை கொண்டு வர வேண்டும். கர்த்தர் செய்தால் அது நேர்த்தியாய் செய்வார். தேவ பிள்ளைகள் ஒன்றிணைந்து தங்களை தாழ்த்தி பாவ அறிக்கை பண்ணி தேவ சமூகத்திலே ஜெபம் பண்ணுகிற எந்த ஜெபத்தையும் அவர் கேட்கிறார், செவி கொடுத்து பதிலளிக்கிறார், கைவிடாதிருப்பார். நம்மை பாரப்படுத்துகிற விஷயங்கள் எதுவாயிருந்தாலும் இந்த நேரத்தில் தேவ பிரசன்னத்தில் நெருங்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எங்கள் ஜெப